கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி தலைகளை தாழ்த்தி வேண்டுதல் செய்வோம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக தம்முடைய வார்த்தைகளை தினம்தோறும் எங்களுக்கு தருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் அதிகாரமுடையவைகள். அவைகளை நாங்கள் உட்கொள்ளுகிற பொழுது அவைகள் எங்களுடைய அழுக்குகளை நீக்கி உம்முடைய தூய்மையில் வளர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்கின்றன. இந்த நாளிலும் பெர்கமு திருச்சபைக்கு நீர் சொன்ன செய்தியின் வாயிலாக உம்முடைய மன்னாவை நாங்கள் புசிக்க எங்களை வழிநடத்த வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி, ஆமேன். பெர்கமு சபையினரின் தவறுகளை அல்லது பெர்கமு திருச்சபையினர் பின்பற்றுகின்ற 2 போதனைகளை கண்டித்த ஆவியானவர், அதாவது பிலேயாமினுடைய போதனையையும் நிக்கோலாயருடைய போதனையையும் கண்டித்த ஆவியானவர் 13ஆம் வசனத்தில் அந்த திருச்சபையில் காணப்படுகின்ற நல்ல செயல்களையும் பாராட்டுகின்றார். 13ஆம் வசனத்தை பாருங்கள். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மை உள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் என்று அந்த சபையை பாராட்டுகின்றார். இந்த வசனத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியாதபடி 2 சொற்றொடர்கள் உள்ளன. அவற்றை நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகின்றோம். ஒன்று, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் என்பது. மற்றொன்று, அந்திப்பா என்பவருடைய சாட்சியை பற்றியது. முதலாவது, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறாய் என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். பெர்கமுவில் கிறிஸ்தவனாயிருப்பது என்பது மிகவும் கடினமானது என்று குரோம்வெல் என்கின்ற வரலாற்றாளர் குறிப்பிடுகின்றார். ஏனெனில் இந்த பெர்கமுவில் இதர சமய வணக்கமும் சூயஸ், அத்தேனே போன்ற கடவுளரும் அங்கு இருந்தனர். அது மட்டுமல்ல, இந்த கடவுளருக்கு அங்கே நிறைய பலிபீடங்கள் இருந்தன. அஸ்லேபியஸ் வணக்கம் என்றொரு வணக்கமும் இருந்தது. இந்த அஸ்லேபியஸ் என்பவர் கடவுளாக கருதப்பட்டு நோய்களை குணமாக்குபவர் என்று நம்பி பலர் இந்த அஸ்லேபிய கோயில்களுக்கு கூட்டம் கூட்டமாக வந்து போய் இருந்தனர். மற்றொன்று, பேரரசர் வணக்கமும் பெர்கமுவில் இருந்தது. இவைகளையே ஆண்டவர் நீ குடியிருக்கும் இடம் எனக்கு தெரியும் என்று குறிப்பிடுகின்றார். ஏனெனில் நீ சாத்தான் குடியிருக்கிற இடத்தில் இருக்கிறாய் என்பது ஆண்டவர் இங்கே சொல்லுகின்ற செய்தி. 13ஆம் வசனத்தின் முதல் பகுதி நமக்கு 2 உண்மைகளை கற்றுத்தருகின்றது. நம்முடைய கடினமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள் ஆண்டவருக்கு தெரியும். நீ இருக்கிற இடம் எனக்கு தெரியும் என்று பெர்கமு திருச்சபைக்கு ஆவியானவர் சொல்கின்றார். எனவே நம்மை அறிந்து நம்மை கவனித்து கொண்டிருக்கும் கர்த்தர் நமக்கு இருக்கிறார் என்பது ஆறுதலான ஒரு செய்தி. ஆகவே நாம் எத்தகைய குடியிருப்பில் இருந்தாலும், கடினப்பாடுகளில் இருந்தாலும் கவலைப்படாமல் தைரியமாக நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருடைய அழைப்பு. மற்றொரு பொருள், கிறிஸ்தவன் கடினமான சூழ்நிலைகளில் தப்பிச் செல்ல வேண்டும் என்பதல்ல. மாறாக சாத்தானுடைய குடியிருப்புகள் போன்ற கடினமான சூழல் இருப்பினும் அந்த சூழலில் எதிர்நீச்சல் போட்டு வாழ்வதை ஆண்டவர் விரும்புகின்றார். பிரச்சனை இல்லாத இடத்தில் வாழ்வது என்பது சுலபமானது. ஆனால் ஆண்டவருக்கு எதிரான சூழ்நிலைகளில் சாத்தான் குடியிருப்பதை போன்ற இடங்களில் குடியிருப்பது என்பது கடினமானது. அத்தகைய இடங்களில் சான்று பகர வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இதர சமய பத்திரிகை ஒன்றிற்கு நிருபராக இருந்த
பெண் ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி கிறிஸ்தவராக அவர் மாறினார். அவர் கிறிஸ்தவரானவுடன் தான் பணியாற்றுகின்ற பத்திரிகை இதர சமயத்தை சார்ந்தது என்பதினால் அந்த பத்திரிகையை விடுத்து ஒரு கிறிஸ்தவ பத்திரிகைக்கு நிருபராக வேண்டும் என்று அவர் விரும்பி தன்னை வழிநடத்தின போதகர் ஒருவரை சந்தித்து அவரிடத்தில் ஆலோசனை கேட்டார். அப்போது அவருக்கு உதவியாக இருந்த அந்த போதகர் அந்த சகோதரியிடத்தில் சொன்னார், கடினமான சூழ்நிலையில் அல்லது இதர சமயத்தவரின் அந்த பத்திரிகையில் சான்று பகரவே ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், அதனையே ஆண்டவர் விரும்புகிறார் என்னும் செய்தியை அவருக்கு அறிவித்தார். எத்தகைய சூழலிலும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர இயலும் என்பதற்கு சான்றாக இருப்பது பெர்கமு திருச்சபை. துன்புறுத்தல் வந்த பொழுதும் அவர்கள் தப்பிச் செல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை. சாத்தானின் குடியிருப்பில் அவர்கள் வாழ்ந்த பொழுதும் அதை விட்டு ஓடவில்லை. ஆகவே ஆவியானவர் அந்த சபையை பாராட்டுகிறார். 13ஆம் வசனத்தின் பின்பகுதியில் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்தில் கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள சாட்சியாக இருந்து கொல்லப்பட்ட அந்திப்பா என்பவரை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. இந்த அந்திப்பா என்பவர் பெர்கமு சபையை சார்ந்தவர். கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருந்ததினால் எண்ணெய் கொப்பரையில் இடப்பட்டு வறுத்து கொல்லப்பட்டார். மீனை பொரிப்பதைப் போல இவரை வறுத்து இவர் இரத்த சாட்சியாக மாறினார். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கையில் இத்தகைய பாடுகள் வருவதாயினும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அந்திப்பா இங்கே சொல்கின்றார். இங்கே அந்திப்பா என்ன தவறு செய்தார் என்பதை ஆராய்ந்த பொழுது அதை ஒரு திருமறை ஆசிரியர் விளக்குகிறார். அந்திப்பா செய்தது ஒன்றும் பெரிய செயல் அல்ல, ஒரு சாதாரண காரியத்திற்காக அவர் இரத்த சாட்சியாக மாறினார். அந்த நாட்களில் அரசனுடைய சிலை, பேரரசனுடைய சிலை வைக்கப்பட்டு அவருக்கு வணக்கம் தெரிவிக்க வேண்டும் என்று இருந்தது. இந்த அந்திப்பாவிடத்தில் வந்த பொழுது இவருக்கு தூபம் காட்டுகிற அந்த தூபத்தின் மீது நீ உன்னுடைய கையை வைத்து ஆசி செய்தால் போதும் அல்லது தூபத்தை தெளித்தால் போதும் என்கின்ற ஒரு வேண்டுகோள் தான் விடுக்கப்பட்டது. ஆனால் கடவுளுக்கு உண்மையாக இருந்து இந்த ஒரு சிறிய செயலை மறத்து அவர் இரத்த சாட்சியாக மாறினார். அவரோடு இருந்த பல கிறிஸ்தவர்கள் அன்று தூபம் தெளித்தும் ஆசி செய்தும் உயிரை காத்தனர். ஆகவேதான் ஆவியானவர் அந்திப்பாவை பாராட்டுகின்றார். எனக்கு உண்மையான சாட்சியாக இருந்த அந்திப்பா என்று குறிப்பிடுகின்றார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி குறிப்பிடுகிற பொழுது உண்மையுள்ள சாட்சி என்று ஆவியானவர் தன்னை குறிப்பிடுகின்றார். உண்மையுள்ள சாட்சி என்று தம்மை குறிப்பிடுகின்ற அதே பெயரில் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் உண்மையான சாட்சியான அந்திப்பா என ஆவியானவர் அவரை அழைக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கிடைக்கின்ற 3 ஆசீர்வாதங்களை 17ஆம் வசனத்தில் நாம் படிக்கின்றோம். 17ஆம் வசனத்தை பாருங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது என்று ஆவியானவர் சொல்லுகின்றார். ஜெயம் கொள்கிறவனுக்கு இங்கே 3 ஆசீர்வாதங்கள் கிடைப்பதாக இந்த வசனம் சொல்கின்றது. 1, மறைவான மன்னா புசிக்க கிடைக்கிறது. 2வது, வெண்மையான குறிக்கல், வெள்ளை கல் என்பது கிடைப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது, புதிய நாமம் ஒன்றும் கிடைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறைவான மன்னா என்பது என்ன என்று நாம் சிந்தித்தால் திருமறையில் 3 வகை மன்னாக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. முதலாவது மன்னா வனாந்திரத்தில் கடவுள் கொடுத்த மன்னா. வனாந்திரத்தில் இஸ்ரவேலர் முறுமுறுத்த பொழுது கடவுள் மன்னா வழங்கினார் என யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் காண்கிறோம்.
எங்களுக்கு சாப்பிட ஒன்றுமில்லை, பட்டினியாக இருக்கிறோம் என்று மோசேயிடத்தில் அவர்கள் முறுமுறுத்த பொழுது, கடவுளை நோக்கி மோசே வேண்டிய பொழுது வானத்திலிருந்து மன்னாவை கடவுள் அவர்களுக்கு அருளினார். இதை வானத்தின் தானியம் என சங்கீதம் 78:24 நாம் படிக்கிறோம். தூதர்களின் அப்பம் என்று அதே சங்கீதம் 25 சொல்லுகின்றது. இத்தகைய தூய அப்பத்தை பாவம் செய்கிறவர்கள் உண்ண முடியாது. ஏனெனில் இது மறைவான ஒரு மன்னா, தூயோருக்கு கிடைக்கின்ற ஒரு மன்னா. இஸ்ரவேலருக்கு கிடைத்த அந்த அப்பம் அங்கே இருந்த இதர மக்களுக்கு கிடைக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் கடவுளுடைய மக்களாக இருந்தார்கள். இந்த மன்னாவை பெற தூயோராக வாழ்வது அவசியம். மற்றொன்று, எதிர்காலத்திற்கென வைக்கப்பட்ட ஒரு அப்பம். எதிர்காலத்திற்கென ஏற்கனவே கிடைத்த வானத்திலிருந்து வந்த மன்னாவை பாதுகாக்குமாறு மோசே கட்டளை கொடுக்கின்றார். யாத்ராகமம் 16:11-15 வரை உள்ள வசனத்தில் வனாந்திரத்தில் வழங்கப்பட்ட மன்னாவை பாதுகாப்பாக வைக்கும்படி கடவுள் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். அதன்படி யாத்ராகமம் 16:33 இதனை பாதுகாக்கும்படி மோசே கட்டளை கொடுக்கிறார். ஆரோன் இந்த மன்னாவை பாதுகாப்பாக வைத்தார் என யாத்ராகமம் 16:34 காண்கிறோம். இந்த மன்னா உடன்படிக்கை பட்டியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது என எபிரேயர் 9:3-4 படிக்கிறோம். கிறிஸ்துவுக்கு முன்பு 6ஆம் நூற்றாண்டில் சாலமோனால் கட்டப்பட்ட ஆலயம் இடிக்கப்பட்டது. அப்படி ஆலயம் இடிக்கப்பட்ட பொழுது எரேமியா தீர்க்கர் இந்த மன்னாவை எடுத்து சீனாய் மலையில் ஒளித்து வைத்தனர் என ரபிகளினுடைய நூலில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி ஒளித்து வைக்கப்பட்ட மன்னா கண்டுபிடிக்கப்படும் என்றும், இந்த மன்னாவை புசிப்பது மேசிய யுகத்தின் ஆசீர்வாதம் எனவும் யூதர்கள் நம்பினர். எத்தகைய சூழ்நிலையிலும் உண்மையாக இருக்கிறவர்களுக்கு ஆவியானவர் இந்த மறைவான மன்னாவை தருவதாக இங்கே பெர்கமு திருச்சபைக்கு ஆவியானவர் சொல்கின்றார். மூன்றாவது மன்னா என்று சொல்லப்பட்டிருப்பது இயேசு என்கின்ற அப்பம், பிரெட் ஆஃப் காட். இதனை லார்ட்ஸ் சப்பரில் ஆண்டவர் நமக்கு தருகின்றார். யோவான் 6:31-35 வரை உள்ள பகுதியில், நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம் மன்னா என்று சொல்கின்றார். இங்கே மறைவான மன்னா என்பது பிரெட் ஆஃப் லைஃப், வாழ்வு தரும் அப்பம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறவர்களுக்கு இந்த வாழ்வின் அப்பம், இயேசு என்கின்ற அப்பம் கிடைக்கின்றது. நம்முடைய வாழ்வில் இந்த அப்பத்தை பெற்று வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஜெயம் கொள்கிறவர்களுக்கு கிடைக்கின்ற இரண்டாவது ஆசீர்வாதம் வெண்மையான குறிக்கல் அல்லது வெள்ளைக்கல். வனாந்திரத்தில் மன்னா வழங்கப்பட்ட பொழுது அதனோடு வெள்ளைக்கல் ஒன்றும் மக்களுக்கு கிடைத்ததாக யூத ரபிகள் நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த கல் இஸ்ரவேலருக்கு பரிசாக வழங்கப்பட்டது என்று யூதர்கள் நம்பினர். நாம் இந்த நாட்களில் நம்முடைய கரங்களில் ரேஷன் கார்டை வைத்திருக்கிறோம். நாம் இந்த நாட்டின் குடிகள் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு போன்றவைகள் நமக்கு உதவுகின்றன. அதுபோல கடவுளுடைய மக்கள் என்பதை குறிப்பதற்கு அடையாளமாக இஸ்ரவேலர் இந்த குறிக்கல்லை, வெள்ளை கல்லை வைத்திருந்ததாக யூதர்களின் நூல் அல்லது யூத ரபிகளுடைய நூல் கூறுகின்றது. இந்த வெள்ளை என்பதும் அதுபோல புதிய என்று சொல்லுவதும் வெளிப்படுத்தல் நூலில் அடிக்கடி வருவதை நாம் காணலாம். புதிய மற்றும் வெள்ளை என்கின்ற பெயர்கள். வெள்ளை ஆடை என்று 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கின்றது. வெள்ளை அங்கி என்று 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் படிக்கிறோம். வெள்ளை மெல்லிய ஆடை என்று
19ஆம் அதிகாரம் 8-14 வசனங்கள் சொல்கின்றன. வெள்ளை சிங்காசனம் என்று 20-11 சொல்கிறது. ஆகவே வெள்ளை என்பது பரலோகத்தினுடைய ஒரு நிறம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம், அல்லது ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு நிறம். மூன்றாவது கிடைக்கின்ற மற்றொரு ஆசீர்வாதம் புதிய நாமம். இந்த கல்லில் 17ஆம் வசனத்தை பாருங்கள். புதிய நாமம் ஒன்றும் எழுதப்படும் என ஆவியானவர் கூறுகின்றார். புதிய என்பதற்கு 2 கிரேக்க வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று நியாஸ், காலத்தால் புதியது. மற்றொன்று கைனாஸ், காலத்தால் மட்டுமல்ல தரத்தாலும் புதியது. வெளிப்படுத்தல் நூலில் இருக்கின்ற புதிய என்கின்ற சில வார்த்தைகளை நான் குறிப்பிடுகின்றேன். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் புதிய எருசலேம், 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் புதிய பாடல், 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் புது வானம் புது பூமி, 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அனைத்தும் கடவுளால் புதிதாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்கிறவர்கள் புதிதாக்கப்படுகிறார்கள், புதியவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை பழைய பாவமான வாழ்வில் தொடர்ந்து செல்வதல்ல, புதிதாக புதிய அனுபவங்களை வெளிப்படுத்துவது என்பதை இந்த புதிய நாமம் சொல்கிறது. இங்கு வெள்ளைக்கல் என்பது மனிதனை குறிக்கின்றது. வெற்றி பெறுகிறவன், அழுக்கு நீங்கிய புதிய மனிதன், புதிய செல்ஃப், புது மனிதனாகின்றான். கிறிஸ்து ஒருவனில் வருகிற பொழுது புது சிருஷ்டி ஆகிறான், புதிய மனிதனாகிறான். புதிய நாமம் என்பது அவனுக்கு கிடைக்கிற ஒரு புதிய ஸ்டேட்டஸ், தகுதி, அங்கீகாரம் என்று சொல்லலாம். ஆபிராம் என்பது பழைய பெயர். புதிய மனிதரானவுடன் அவருக்கு கிடைத்த பெயர் ஆபிரகாம். யாக்கோபு என்பது பழைய பெயர். அவருக்கு கிடைத்த புதிய பெயர் இஸ்ரவேல். புதிய நாமம் கிடைக்கிறது. மறைவான மன்னா என்பது ஆண்டவருடைய வார்த்தை. அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறவர்கள் மறைவான மன்னாவினால் அனுதினமும் தேற்றப்படுகிறார்கள், உயிரூட்டம் பெறுகிறார்கள். வெள்ளைக்கல் என்கின்ற அந்தஸ்து அல்லது நியூ செல்ஃப் அவர்களுக்கு கிடைக்கிறது. புதிய பெயர் அல்லது புதிய நாமம் அவர்களுக்கு தரிக்கப்படுகின்றது. இங்கே தொடங்கி மறுமை வரை இந்த நிலை தொடர்ந்து செல்லுகின்றது. பெர்கமு திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தியை 13ஆம் 17ஆம் வசனங்களிலே நாம் இன்றைக்கு தியானித்தோம். கடினமான சூழ்நிலையிலும் அல்லது சாத்தான் குடியிருக்கிற இடத்தில் வாழ்ந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ள சாட்சியாக வாழும்படி அவர் நம்மை அழைக்கிறார். உண்மையான சாட்சியாக வாழ்கிற பொழுது ஆண்டவரின் வார்த்தையினால் அல்லது புதிய மன்னாவினால் உற்சாகப்படுகின்ற அனுபவத்தை ஆண்டவர் தருகின்றார். புதிய மனிதனாகின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. புதிய நாமம் அல்லது நியூ ஹானர் அல்லது ரெஸ்பெக்ட் நமக்கு கிடைக்கிறது. பரலோக வாழ்வு என்பது இறந்த பிறகு கிடைக்கிற ஒரு வாழ்வு அல்ல. கிறிஸ்தவ வாழ்வு வாழ துவங்குகிற பொழுது இந்த பரலோகின் வாழ்வு துவங்குகிறது. அப்படி நாம் இங்கே துவங்குகிற வாழ்வு மறுமை வரை செல்கின்றது. அத்தகைய வாழ்வு வாழ்கிற பொழுது மரணத்தை கண்டு நாம் அஞ்ச மாட்டோம். ஏனெனில் மரணம் என்பது இதைவிட மகிழ்ச்சியை அனுபவிக்கிற ஒரு இடம் என்று இன்பமாக நாம் செல்லுவோம். அந்த அனுபவத்தை இவ்வுலகிலேயே பெற்று மறுமையிலே அதன் பூரணத்தை உணர ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போம். கடினமான சூழ்நிலையிலும் உண்மையோடு வாழும்படி எங்களை அழைக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அந்திப்பா என்கின்ற உம்முடைய அடியவர் கடினமான சூழ்நிலையிலும் உண்மையுள்ள சாட்சியாக வாழ்ந்ததைப் போல இந்த உலகின் கடின சூழ்நிலைகளை பொறுமையோடு ஏற்று உண்மையோடு வாழ்கின்ற நல்ல அர்ப்பணத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க ஜெபிக்கிறோம். அப்படி நாங்கள் வாழ்கிற பொழுது மன்னாவை எங்களுக்கு தருகின்றேன். எங்களுக்காக வைத்திருக்கிற மறைவான மன்னாவினால் அனுதினமும் எங்களை ஆண்டவர் தேற்றுகின்றேன். புதிய மனிதனாகி புதிய அந்தஸ்தை நீர் எங்களுக்கு தருகின்றேன்.
இவைகளையெல்லாம் ஆன்மீக கண்களால் பார்த்து அனுபவிக்கின்ற நல்ல அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.